கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 58ஆம் அதிகாரம், அதிலே 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இந்த வேத பகுதியில் நாம் முதலாவதாக சொல்லப்பட்ட அந்த வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. முதலாவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவம், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடத்துவேன் என்றால், மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. நம்முடைய வாழ்க்கையில மகா வறட்சியான காலங்கள் வரும்போது நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போய் விடுவதுண்டு. எப்படி வருகிற காலங்களை நாம் எதிர்கொள்ள போகிறோம் என்று நம்முடைய உள்ளம் கலங்கி தவிப்பதுண்டு. ஆனால் வேதம் இங்கு சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மாதம் இல்லை, ஒரு ஆண்டுகள் அல்ல, நித்தமும் உன்னை நடத்தி. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன். ஒவ்வொரு நிமிடமும் நம்மை அவர் பராமரிக்கிற ஒரு தேவன். நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட பலத்த காரியங்களை வறட்சியான காலங்களில் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது தன்னுடைய சொந்த ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அதற்கு பிறகு தேவன் தம்முடைய தாசனாகிய மோசையை அனுப்பி அவர்களை எகிப்திலிருந்து வரவழைத்து வரும்போது 40 ஆண்டுகள் அவர்கள் வருகிற பாதை வனாந்திரமான பாதை. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது கொஞ்சம் தின்பண்டங்கள், உணவு பொருட்களை எடுத்து வந்திருக்கலாம். அவைகள் எத்தனை நாள் தான் சாப்பிட முடியும்? அது மட்டுமல்ல, அவர்கள் கடந்து வருகிற பாதை வனாந்திரமான பாதை, பயங்கரமான ஆபத்தான பாதைகள், வறட்சியான பாதைகள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த வறட்சியான பாதைகளில் அவர் தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்தினார் என்பதை நாம் இங்கு பார்க்கலாம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம், அதிலே 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. பாருங்கள், அந்த வனாந்திரமான பாதையில எப்படி ஜனங்கள் நடந்து வர முடியும்? இன்றைக்கு இருக்கிற வாகன வசதிகள் இல்லாத காலம். அந்த ஜனங்கள் கால்நடையாய்தான் வர வேண்டும். வருகிற நேரத்தில் பகல் நேரம் கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைக்கும். அதன் காரணமாக ஆண்டவர் பகலில் அவர்களுக்கு எப்படி இருக்கிறார்? மேகஸ்தம்பமாக இருக்கிறார். இரவு நேரங்களில் வனாந்திரத்தில் நடந்து வருவது கூடாத காரியம். அது பயங்கர இருளான பாதை. அந்த பாதையில் தேவன் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கிறாராம்? அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட இரவில் அவர் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து அவர்களை அவர் பாதுகாத்த அந்த வனாந்திரத்தில் நடத்தி வருகிறார். வெறுமை ஆண்டவன் நடத்தி வந்தால் போதுமா? அவர்களுக்கு வனாந்திரத்தில் எங்கிருந்து உணவு கிடைக்கும்? அது கூடாத காரியம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம், அதிலே 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்தது, பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்திலே பாளையத்தை சுற்றி
பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உரட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பம். பாருங்கள், வனாந்திரத்தில் இவர்கள் நடந்து வரும்போது இவர்களுக்குள்ள ஒரே வருத்தம், வேதனை. நாங்கள் இந்த வனாந்திரத்தில் என்ன சாப்பிட போகிறோம் என்று. ஆனால் இந்த வனாந்திர பாதையில தேவன் காடைகளை சாயங்கால நேரம் ஆகும்போது அவர்கள் இருக்கிற பாளையம் முழுவதும் காடைகளை கொண்டு அவர் நிறைத்தார். அதிகாலையில் எழும்பி பார்க்கும்போது சின்ன சின்ன மன்னா என்று சொல்லப்படுகிற சின்ன சின்ன உருண்டையான வெள்ளை நிறத்தில் அந்த பாளையம் முழுவதும் விழுந்து கிடக்கிறது. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த வனாந்திர பாதையில வறட்சியான சூழ்நிலையில தேவன் அவர்களை போஷித்து நடத்தினார். அது மட்டுமா, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் போது, தண்ணீர் இல்லாமல் தவிக்க நேரத்துல யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்ற. பாருங்கள், கன்மலையை பிளந்து, அதாவது பாறையை தேவன் மோசே என்ற தேவனிடத்தில் சொல்லி அந்த பாறையை அடிக்கும் போது அதிலிருந்து ஜனங்களுக்கு தேவையான தண்ணீர் தாராளமாய் புறப்பட்டு வருகிறது. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் நடத்தின விதங்கள் ஆச்சரியமானவைகள். அது மட்டும் கிடையாது, அவருடைய வஸ்திரம் பழமையாகவில்லை, அவர் போட்ட பாத ரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த வனாந்திரத்தில் நடந்து வரும்போது எத்தனை பேர் குழந்தை பெற்றிருப்பார்கள்? ஏன்னா 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் குடும்பமாய் வருகிறார்கள். பிள்ளை பேர் அடைந்திருப்பார்கள். அந்த பிள்ளை அவர் வறட்சியான அந்த அந்த வனாந்திரத்தில் இந்த சிறு குழந்தைகள் எப்படி பாதுகாத்து இருக்கிறார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு நேர்த்தியாய் நம்மை நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட ஆண்கள் மட்டும் 6 லட்சம் புருஷர்கள், அதற்கு பிறகு ஸ்திரீகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் தேவன் அந்த வனாந்திரத்திலே நடத்தி அவர்களை கொண்டு வந்த அந்த தேவன் நம்மையும் எப்படி நடத்துவார்? சமீபத்தில் நமீபியா என்ற நாட்டில் பயங்கரமான வறட்சி, மழை இல்லாதனால அந்த தேசத்துல வறட்சியின் கோர பிடியில் அந்த மக்கள் ஒரு நேரம் உணவு கூட இல்லாத சூழ்நிலையில் அரசாங்கத்தால் அவர்களை நடத்த முடியவில்லை. அரசாங்கத்தால் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய முடியவில்லை. உணவு பற்றாக்குறையை தீர்த்து வைக்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் வறட்சி. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்கள் வறட்சியிலே செத்து மடிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த அரசாங்கம் அவர் தங்களுடைய நாட்டு மக்களுக்கு சொன்ன காரியம், எங்களால் உங்களை திருப்தியாக்கி போஷிக்க முடியாது, நம்முடைய தேசம் மிக வறட்சியில் இருக்கிறது, நீங்கள் ஒன்று செய்யுங்கள், வன விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுங்கள். வனவிலங்கு வேட்டையாடுவது சட்டப்படி எல்லா நாடுகளிலும் அது குற்றமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த வறட்சியின் காலத்தில் எங்களால் உங்களை நடத்த முடியாது. ஆகவே நீங்கள் காட்டு விலங்குகளை நீங்கள் அடித்து புசியுங்கள், எப்படியாவது உங்கள் ஜீவன் நீங்களே காத்துக் கொள்ளுங்கள் என்று அரசாங்கம் கைவிரித்து விட்டது. பாருங்கள், ஆனால் நம்முடைய தேவன் அந்த வனாந்திரத்துல நித்தமும் அவர் நடத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட வறட்சியான காலங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நான் நாளை தினத்துல என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமாய் இருக்கிறது, என் தேவைகள் என் பக்கம் மிக அதிகமாய் இருக்கிறது, என்னால் என்ன செய்யக்கூடும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நமக்கு தேவன் சொல்லுற காரியம், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நித்தமும் நடத்துவேன். எப்படி அவர் நடத்துகிறார்? வறட்சியான காலங்களில். வெறுமை அவர் நடத்துகிறதல்ல, அந்த வறட்சியான காலத்தில் அவர்
மன்னாவை கொடுப்பதோடு நிறுத்தி விடாமல் திருப்தியாக்குகிறார். திருப்தியாக்கி அவர்கள் ஆத்துமா மகிழ்ந்து களி கூறத்தக்க அளவிற்கு அவர்களை இந்த வனாந்திரத்தில் தேவன் நடத்தியிருக்கிறார். நம்மையும் அப்படிதான் தேவன் வறட்சியான காலங்களில் நம்மை அவர் போஷித்து நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல கூட ஒரு சம்பவத்தை நான் பார்க்கல. மார்க் 6ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 42 வாசிக்கும் போது 3 நாள் பயங்கரமான ஊழியம், வனாந்திரத்தில் ஜனங்கள் திரளாய் கூடியிருக்கிறார்கள். 3 நாள் கூட்டம் முடிந்த பிறகு ஜனங்கள் எல்லாரும் பசியில இருக்கிறாங்க, வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உணவு இல்லை. தங்கள் ஊர்களுக்கு போவது நெடுந்தூர பிரயாணம். இந்த வனாந்திரத்தில் என்ன செய்ய முடியும்? ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஒரு சிறுவனிடத்தில் மட்டும் 5 அப்பங்கள் 2 மீன்கள் இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணி 41ஆம் வசனம், அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாரும் பங்கிட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பாருங்க, 5 அப்பம் 2 மீன், இதை கொண்டு 5000 ஆண்கள் சாப்பிட முடியுமா? ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த வனாந்திர பாதையிலையும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை திருப்தியாக்கி மீதம் எடுக்க வைத்தார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வறட்சியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன், நான் உன்னை நித்தமும் போஷிப்பேன். மகா வறட்சியான காலங்களில் நான் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் இருதயத்தை நாம் திருப்தியாக வைப்பேன் என்று இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தைரியமாயிருங்கள். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்க நல்ல நேரத்தில் கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவீர் என்று சொன்னீரே. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் போஷித்து பாதுகாத்து பராமரித்து கொண்டு வந்த தெய்வம், இந்த நாட்களிலும் யார் யார் நான் வறட்சியின் பாதையில் இருக்கிறேன், நான் என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்த போகிறேன் என்று ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இப்படி ஆண்டவரே என் வாழ்க்கை வறண்டு போயிற்று என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் நடத்தும்படியாக நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதித்து அவருடைய ஆத்துமாக்களை இளைப்பாற பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சமாதானம் இல்லாதவர்களுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் இறங்கி போகட்டும். தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கின்றேன் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.